பின்னாடி அந்த மாதிரிலாம் ஆனா மறக்காதீங்க எல்லாரும் வருவீங்களா? நான் பைக் நான் பிடிச்சிக்கிறேன். அன்னூருங்க, அன்னூர். என் பையனுக்கு பர்த்டேங்க, பெரிய பையனுக்கு. அவங்க 2025 பிறந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோங்க. வருஷம் வந்துட்டு தான் நாங்கள் போகிறோங்க. வர்றது நாளே கிடையாதுங்க. அதான் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் எங்களுக்கு யாருக்கும் கிடைக்காதுங்க. என் பையனுக்கு அது சந்தோஷம். நாங்கள் வந்து எப்படின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கோங்க. நாங்கள் எல்லாம் 10 பேர் வந்துருங்க. ராகுல் கேப்டன் ரொம்ப பிடிக்குங்க. அவர் படம் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். எப்போ போட்டாலும் சரி படம் எல்லாத்தையும் பார்த்துருவோம். வானத்து போகலன்னா எல்லாம் ஒரு நாளைக்கு அத்தனை டைம் முதல்ல பார்த்துருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. பசங்கள்லாம் விஜயகாந்த் பிறந்த நாளைக்கே பிறந்துக்கிற நீ அதிர்ஷ்டக்காரன் எல்லாமே சொல்லுவாங்க. வந்து அவங்க அப்பா வந்து நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர் ஒன்றிய கிளை செயலாளர். கிட்டத்தட்ட 2006 நான் மன்றத்தில் இருந்துக்கிறேன். அது வந்து நான் இங்கே எப்போ வந்தால் இங்கே வந்து தான் போவேன். கோயம்பேடு வந்தால் போகிற மாவட்டம் சென்னை வந்தேன். ஏன் நான் வரம் கேட்டதா இப்படிதாங்க. அவங்க அம்மா கூட அப்படியெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னா அப்படி 25ஆம் தேதி எனக்கு இது வந்து நல்ல நாள் தான் அப்படின்னு நான் நினைச்சேன். அது வியாழக்கிழமை நாள் ஆகாதுன்னாங்க. அது 4 நல்லா இல்லை, தேதி தானே கணக்கு அப்படின்னு சொல்லி நான் 25ஆம் தேதி தான் கேட்டேன். அதே நாள் தான் அவன் இது பிறந்தானுங்க. அதே நாள் தான் அவர் கோயம்புத்தூர் மாவட்ட கலாச்சார சந்தூர்குமார் வந்து அவனுக்கு பேர் வச்சாங்க. ஆனா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்து பார்த்தோங்க. ஆனா அவர் விட்டு போட்டோ எடுக்க முடியல, பார்க்க முடியல. ரொம்ப வந்துட்டோங்க. நாங்க அவ்வளோ வருத்தங்க. எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவர் விட்டு போட்டோ எடுக்க முடியல, பார்க்க முடியல. அவர் கடைசினப்ப இறந்ததுக்கு முன்னாடி வருஷம் வந்தேங்க. அப்பதான் பேச முடியாம போயிட்டாருங்க. நான் பார்த்து ரொம்ப அழுதுட்டேங்க. இப்படியெல்லாம் பார்த்து பேச முடியல, போட்டோ எடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தம். அந்த வருஷத்துல இருந்து எங்களுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துங்க. ஆனா அந்த இறக்குற 4 வருஷத்துக்கு மட்டும் மறக்க முடியுது. அவ்வளோ அழகாச்சுங்க, அவ்வளோ கஷ்டங்க. இத்தனை நாள் இருந்து போட்டோ எடுக்க முடியல, பக்கத்தில் பார்க்க முடியலன்னு. அப்போ பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு. நான் இங்கே தான் நின்று பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கேன்னு போட்டோ எடுக்கல. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. அவர் கூட்டத்துலேருந்து நான் பக்கத்துல இருந்து பார்த்து அழுதுட்டேங்க. அவர் ரொம்ப பிடிக்குங்க. அது வந்து அவரோ கொடுத்து வரமா நினைக்கிறேங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் வருஷம் கொண்டாடும். வருஷம் நாங்கள் வந்துட்டு தான் போவாங்க. அந்த பிறந்தநாளப்ப நாங்கள் வர மட்டும் போகிறது இல்லைங்க. அவங்களுக்கு அதுவே சந்தோஷங்க. யாருங்க அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. போன வருஷம் வந்துங்க. ரொம்ப படி நல்லா முன்னேறு அப்படின்னு சொல்லி அவங்களும் வாழ்த்துனாங்க. சரி ரொம்ப சந்தோஷமா நல்லா படி அப்படின்னு சொல்லி அவங்களும் வாழ்த்துனாங்க. ரொம்ப நன்றி. என் பேர் பிரேமாங்க. பிரேமா சார். என் பேர் பிரேமா. வேலூர்ல இருந்து வர, வேலூர் மாவட்டம். ஆமாம், தலைவர் இல்லைன்னு ஒரு வருத்தத்தில் நான் அழுந்தேன். தலைவரோட பிறந்த நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மையை தான் கொடுக்கும். யாரும் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை, கெட்டதுன்னு நினைச்சதும் இல்லை. அதனால தான் அவங்க குடும்பமும் இன்னைக்கு தேமுதிகன்ற ஒரு கட்சியும் இன்னைக்கு ஆளுமையோட ஆட்சி செய்கிறாங்கன்னா அவர் நல்லது செஞ்சுட்டு போன ஒரு நன்மைகளால் தான். இன்னைக்கு அவர் பிறந்த நாளை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இது பண்ணிட்டு இருக்கேன். சாரோட பிறந்த நாளுக்கு என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு அவரோட பிறந்த நாளை வந்து மனசார வாழ்த்து சொல்கிறேன். சார் வந்து எங்களை பொறுத்தவரையும் அவர் இறக்கல, அவர் உயிரோடு தான் இருக்காரு. அதனால அவரை நாங்கள் வாழ்த்த வயசு இல்லை, ஆனால் அவரை வணங்குறோம். எல்லாருமே இருந்தாங்க. ஆனா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருமே இருந்தோம். நடிகர் சங்கத்துல யாருங்க அது கடன் அடிச்சாங்க? எம்ஜிஆர் அந்த இடத்த வாங்கியிருந்தாலும் சிவாஜி அதுக்கான உழைப்பை போட்டிருந்தாலும் என்னோட கேப்டன் தான் நடிகர் சங்கத்தை ஒரு கடனை அடைச்சு
அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர் சங்கன்ற பேரை உருவாக்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு வந்து திரும்ப நடிகர் சங்கத்துல வந்து எல்லாருமே வந்து போலியோ தான் நடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுல இருக்கிற படத்தையில என் கேப்டன் அடிச்சிட்டு போனாரு. திரும்ப கடத்தை உருவாக்கி அந்த நடிகர் சங்கத்தை கடத்தல் வச்சிருக்காங்க. அதனால என் கேப்டன் மாதிரி இன்னொரு முறை யாரும் பிறக்கவும் மாட்டாங்க, இனிமே வரவும் மாட்டாங்க. என் கேப்டன் தெய்வமா வந்து சாமி வந்து தெய்வமா போயிட்டாருன்றதோட எங்களுக்கு வந்து என் கேப்டன் என்னைக்குமே தெய்வம் தான். எங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால அவர் பிறந்தால நாங்க சந்தோஷமா தான் கொண்டாடுறோம். எங்களால முடிஞ்சுதான் செய்வோம். ஆமா, இங்க வந்து 2 வருஷம் மட்டும் கிடையாதுங்க. என் கேப்டன் வந்து சினி ஃபீல்டுக்குள்ள வந்ததுல இருந்து இன்னி வரையுமே அந்த அன்னதானன்றத வந்து இன்னைக்கு அந்நியரும் சரி, பிரபாகரன் தம்பியும் சரி, நம்ம சண்முக பாண்டியன் தம்பியும் சரி, தொண்டர்களும் சரி, எல்லாருமே ஒத்துழைச்சு ஒரு விசுவாசத்தோட அன்னைக்கு அவர் சொல்லி விட்டுட்டு போன அந்த உணவை வந்து இன்னி வரை தொடங்கி கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. யாருமே செய்ய முடியாதுங்க இந்த மாதிரி வந்து. இந்த ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. ஒரு நாளைக்கு எத்தனை விதமான 5 விதமான சாதம் போடுறாங்க. அதனால அந்த பசி கரெக்டா 1 மணி ஆச்சுன்னா ஷார்ப்பா வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க இங்க. அந்த பசி ஒண்ணு அவர் இல்லைன்னா கூட இது தீக்கிறாங்க பாத்தியா, அதுதாங்க தேமுதிகவோட சூப்பரான ஒரு இது விளைவுகள். சரிங்களா? அதனால என்னைக்குமே யாருமே என் கேப்டன் எடுத்து தொடவும் முடியாது, என் கேப்டன் மாதிரி வரவும் முடியாது. ஆமா, உயிரோடு இருக்கும் போது அவரை வந்து ஒரு முறை ஜெயிச்சு வச்சிருக்கலாம். புரியுதுங்களா? சொத்து சம்பாரிச்சதுல 90% மக்களுக்கு கொடுத்துட்டு 10% தான் பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போனாரு. அந்த மாதிரி யாருங்க இருக்காங்க? அவன் சொத்து சம்பாரிச்சானா சேர்த்துக்குன்னு அவன் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி என் கேப்டன் வாழ்ந்துட்டு போல. என் கேப்டன் வந்து எல்லாரும் மனசுல ஒரு தைரியமா நின்று போயிருக்காரு. புரியுதுங்களா? இவ்வளவு சொத்து இருந்து கூட யாருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க? இன்னும் கூட ஒரு மறைஞ்சு கூட யாருங்க செஞ்சுட்டு இருப்பாங்க? 2 வருஷம் மட்டும் தொடங்கல சார். இது வந்து அவர் பொறப்புலயே வந்தது. இந்த ஒரு விசுவாசம் அன்னதானன்றது வந்து அவர் பொறப்புலயே மதுரையில இருக்கும் போதே அவரோட வந்து மனசு வந்து எப்படின்னா குழந்தை மனசு. அவர் அப்பத்துல இருந்து இப்ப வரையும் எப்படி இருந்தாரோ, மறைஞ்ச பிறகும் அதே மாதிரிதான் அவங்க குழந்தைங்களும் அந்நியாரையும் எடுத்து கரெக்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சார். ரோலிங்கா? வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். இன்றைக்கு கேப்டன் அவர்களுடைய 74வது பிறந்த நாள். அதாவது வாழ்த்த வயது இல்லை, அவரை வணங்குகிறேன். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்தினது வந்து புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்கள். என்னைய பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் வந்து அவரோட சினிமாவிலையும் பயணம் பண்ணியிருக்கிறேன், அரசியலையும் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதரை, இந்த மாதிரி ஒரு தலைவரை, இந்த மாதிரி ஒரு நடிகரை இனிமேல் சினிமாவிலும் பார்க்க முடியாது, அரசியலிலும் பார்க்க முடியாது, வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுக்காக செய்யணுங்கிறதுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறார். அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாம் செய்யல, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை வந்து தனக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு நிறைய தமிழ்நாடு முழுதும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய செஞ்சிருக்கிறாரு. அவர் இருக்கும்போது அவருடைய அருமை வந்து இந்த மக்களுக்கு தெரியல, இப்ப இல்லாத போதுதான் மக்களுக்கு தெரியுது. அவருடைய புகழ் என்றுமே ஓங்கட்டும். வாழ்த்த வயதில்லை. வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.